நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? அப்படி நம்ம என்னதான் பண்ணோம்? அப்படி கஷ்டத்தையே அந்த கடவுள் குடுக்குறாரே! எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லாம, கஷ்டத்த மட்டும் குடுத்துட்டே இருக்காரே! நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். சரி நம்ம லைஃப் எப்படியாச்சும் ஒரு லெவலுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த மாற்றமும் இல்ல. நான் அந்த கடவுள்ட்ட அதான் கேட்டுக்கிறேன். "நீ எவ்வளோ வேணா கஷ்டத்த குடு. அத தாங்குற தைரியமும் குடு" அப்படின்னு கேட்குறேன். கஷ்டம்னா எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஹாப்பி அப்புறம் ஃபீலிங் இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் ஃபீலிங்காகவே போயிட்டுருக்கே. என்னைக்கு ஹாப்பியை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணுறது, காலையிலே புலம்புனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்லாம் தம்பிக்கு ரொம்ப ஃபீவரு. ஈவினிங் ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை அவ்வளோ. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நல்லா தான் இருந்தான். திடீர்னு ஃபீவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு தான் குளிக்கவே வச்சேன். குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது தான் ரொம்ப தலை சூடாக இருந்துச்சு. என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாத்தனார் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பள்ளிவாசலில் போய் மந்திரிச்சிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் மந்திரிச்சா நல்லா கேட்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சிட்டு வந்து டானிக்கை ஊற்றிட்டு நைட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சிட்டேன். இது தூங்கிட்டான். அப்புறம் 1 மணி 2 மணிக்கு மறுபடியும் எழுந்திரிச்சு அழுகலாம் இல்லை, அப்சாம் விளாண்டுட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு டைம் டானிக்கை கொடுத்தேன். ஏன்னா ஃபீவர் இருந்துச்சுன்னா ஒரு டைம் 2 டைம் கொடுக்கணும் டானிக்கை, அப்போ தான் கொஞ்சம் சரியாகும். அதனால கொடுத்தேன். அப்புறம் ஒரு 3 மணி வரைக்குமே விளாண்டுட்டே இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். அப்புறம் காலைல எழுந்திரிச்சு பார்த்தேன், ஒரு வேளை ஃபீவராக இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஃபீவர் இல்லை. இந்த இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் எனக்கு அவன் மட்டும்தான் ஹாப்பினஸ்ஸே. ஸோ அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது. மோஸ்ட்லி எந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் எங்கள் அம்மாவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கஷ்டம்லாம் என்னென்னு எனக்கு இப்போ புரியுது. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் தம்பியும் நைட்டு தூங்கவே இல்லையா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் இதெல்லாம் விளக்கி வச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு பாலக்கீரை கடைஞ்சி இன்றைக்கி இது புடலங்காய் பொரியல் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி சாரும் நைன்ட்டே இருந்தான். அதனாலேயே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பாவும் தூங்க வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், தூங்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அப்புறம் கத்தி அதுக்கப்புறம் தூங்கினா கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 hour தூங்கினாங்க 2 பேருமே. அதுக்குள்ளேயும் நானே துணிலாம் துவச்சிட்டு வீடு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அவனும் எந்திரிச்சிட்டான். அப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் நாங்களுமே இன்றைக்கி 10 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.